என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று ஒருமுறை செவிகொடுத்து கேள். ஏனென்றால் எதிரியும் துரோகியும் அதிகமாகி விட்டார்களே என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அங்கு அவர்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டால் முதலில் நீ புலம்புவதை நிறுத்தி விடுவாய். மற்றவர்களுக்கு துரோகத்தையும் வேதனைகளையும் கொடுத்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பது போன்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். கெடுதல் நமக்கு செய்தார்கள், நாம் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களோ நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது உனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே உள்ளதுதான். தவறு செய்கிறவர்கள் நன்றாக இருப்பதும் தவறு செய்யாதவர்கள் தண்டனையை அனுபவிப்பதும் என்று எல்லோருக்குள்ளும் இது போன்ற ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்கின்றது. சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்று தெரியாமலேயே நாம் அதிகமாக மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்மோடு இருக்கின்ற நாட்கள் நமக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் தருகிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல ஒவ்வொருவரும் இங்கு வாழத்தான் வேண்டும். என்ன நடந்தாலும் நம்மை சுற்றி என்ன விஷயங்கள் இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து வருவதுதானே வாழ்க்கை. எந்த இடத்திலுமே எதையுமே தொலைத்து விட்டதாக நாம் நினைக்கக்கூடாது. எதையுமே தொலைக்க ஒருபோதும் நாம் முன்வந்து நிற்கவும் கூடாது. ஏனென்றால் சுற்றியிருக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையில் நாம் விரும்பியதை எல்லாம் விரும்பியபடியே நமக்கு சொல்லித்தர தயாராகத்தான் இருக்கின்றது. என்னதான் இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்தது போல நமக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லும் பொழுதெல்லாம் துரோகங்களும் எதிரிகளும் தான் நம் கண் முன்னால் வந்து நிற்கிறார்கள். நாம் என்ன தவறு செய்து விட்டோம், எதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு இவ்வளவு பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கிறது என்று சொல்லி, என் பிள்ளை, நீ வருந்தி நின்றது எல்லாம் போதும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை இனி உன் வசமாக்கி தருவதற்கானது. உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பானது. நீ எப்பொழுதுமே என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று நின்றாலும் அந்த இடத்தில் சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு செவிகளுக்கு வேண்டுமானால் அது கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நீ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும், அது தெய்வத்தை வந்து சேர்ந்தடைந்து விடுகிறது என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நீ தடுமாறி விழும் பொழுதும், நீ தடமாறி செல்லும் பொழுதும் உன்னை நிச்சயமாக தெய்வம் தூக்கி நிறுத்துகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை நான் தூக்கி நிறுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை என்னவென்று கொடுத்து எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பல ஆச்சரியங்களும் உன்னை தொடர வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கை பல உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ நிமிடங்கள் இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்திருக்கிறோம். எத்தனையோ நொடிகளை இந்த வாழ்க்கையை நாம் இது போனால் என்ன, இன்னும் சற்று நேரம் கழித்து பார்த்து கொள்ளலாம் என்று விட்டிருக்கிறோம். நீ தொலைத்த நொடிகளும் தொலைத்த நிமிடங்களும் கடந்து சென்ற நிமிடங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுத்திருக்கிறது என்பது உண்மை. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் பொன்னான நேரங்கள் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நாம் என்னவென்று சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை, நீ கலங்கியது, நீ தொலைத்தது என்று ஒவ்வொன்றிலும் உனக்கான வாழ்க்கை இருக்கிறது என்பதனை மறக்காதே. நம்மை சுற்றி வரக்கூடிய எல்லாவற்றிலும் நம்மை நாம் சரியாக உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் பொன்னான நேரமாக நினைத்து, என் பிள்ளை, நிச்சயமாக உன் வாழ்க்கையை என்னவென்று நீ உணர்ந்திட வேண்டும். என் பிள்ளைகளினுடைய மனநிலை எல்லாம் இப்பொழுது எப்படியெல்லாம் இருக்கிறது தெரியுமா? எனக்கு அதிகமாக கோபம் வரும். நான் சட்டென்று கோபப்பட்டு பேசிவிடுவேன்.
மனதில் எதையும் வைத்து மறைமுகமாக பேசக்கூடிய பழக்கம் எனக்கு கிடையாது. அடுத்த நொடி பாசத்திற்காக ஏங்கியும் நான் போய்விடுவேன். மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவேன். பிடித்தவர்கள் என்னை காயப்படுத்தினால் அமைதியாக உடைந்து அழுவேன். சில சமயம் நானும் மற்றவர்களை காயப்படுத்துவேன். ஆனால் அது என் காயத்தின் வெளிப்பாடு என்பதனை புரிந்து கொள்ளத்தான் இங்கு யாருமே கிடையாது. சில நேரங்களில் எல்லாம் நான் மௌனமாகவே இருந்து விடுவேன். என் மௌனத்தின் காயத்தின் வலியை யாருக்கெல்லாம் தெரியும் என்று பார்த்தால் அது ஒருவருக்குமே புரிவதில்லை. இப்படி எதிலுமே என்னை புரிந்து கொள்ளாத இந்த உறவுகள் இருக்கும் இடத்தில் நான் யாரிடத்திலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதனை என் பிள்ளை நீ யோசிக்கிறாய். கருப்பன் சொல்வது உண்மைதானே? இப்படித்தானே எல்லோருடைய மனநிலையும் இருக்கின்றது. நான் கோபப்படுவேன், மற்றவர்களை காயப்படுத்துவேன் என்று சொல்வது எல்லாம் உனக்கு நீயே கொடுக்கின்ற தண்டனைகள். ஒரு நிமிட கோபம் ஒட்டுமொத்த சூழ்நிலைகளையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. உன்னுடைய கோபத்தினால் இங்கு எதையுமே இழக்க துணிந்து விடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன்னை சோதிக்கத்தான் வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சோதனைகளுக்குள் நீயாகவே சென்று விழுந்து விடாதே. நீயாகவே சென்று எந்த ஒரு துன்பங்களுக்குள்ளும் சிக்கிவிடாதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது உனக்கு சோதிக்க நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து நீ நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே நீ தெளிவுபட உணர வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை உனக்காக நீ வாழ நினைக்கிறாயோ அதை எல்லாமுமே நீ கவனமாக உணர வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி இனி எதற்குமே நீ கலங்கி நிற்க அவசியமில்லை. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையை முழு மகிழ்ச்சியோடு நீ உண்மையென்று உணர வேண்டும். எத்தனையோ முறை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நான் உனக்காக உன் கண் முன்னால் வந்து நிற்கிறேன். கருப்பன் என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் கண்ணில் பட வேண்டும் என்று இந்த கருப்பன் கண் திறந்து காத்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக எப்பொழுது எல்லாம் இந்த கருப்பனை நீ கண் குளிர காண்கின்றாயும் அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையை எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் நமக்கு என்ன தரும் என்பதனை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் நேரம். நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாம் எதற்காக ஆசைப்படுகிறோம் என்பதனை தெரிந்து புரிந்து அந்த ஆசைகளை நோக்கி நம் பயணம் இருக்க வேண்டும். என்னாலும் என் பிள்ளை நீ உனக்காக இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் இன்று வேண்டுமானால் உனக்கு கேட்டது போல இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவையோ அதைத்தான் கருப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த காரியத்தை குறித்து பயந்து அழுகிறாயோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாமுமே உனக்கு நிறைவேறும். கருப்பன் என்ற தெய்வம் மட்டுமல்ல, நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு மிகச் சரியான மாறுதல்களை கொடுக்க தயாராகி விட்டார்கள். நீ என்ன விரும்புகிறாய் என்பதையும் உனக்கு தர துணிந்து விட்டார்கள். எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவிக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் கொடுக்கும் என்பதனை மறக்காது. நான் இருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாறுதல்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த கருப்பன் உன்னோடு உனக்காக உன்னை தொடரும் இந்த நேரங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும். உன்னை தேடி நான் வரும் வரையிலும் நீ எதற்காகவும்
இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் சென்று விடாதே. உன்னுடைய எதிரி, துரோகி என்று இவர்கள் எல்லோரும் இந்த வாழ்க்கையில் உன்னை படுத்தி எடுத்ததும் அவர்கள் செய்த விஷயங்களும் என்னவென்று நான் அறிவேன். சுற்றியிருந்து இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறாய் என்பதனையும் நான் அறிவேன். உன்னை தேடி நடப்பதும் உனக்கென்று இந்த வாழ்க்கை கொடுப்பதும் என்னவென்று நான் அறிவேன். கருப்பன் இருக்கும் பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டாம். உன்னுடைய எதிரியின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை அவர்கள் வெளியில் காட்டாமல் மறைத்து வைத்து அங்கு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கும் ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? எங்கே இந்த விஷயத்தை வெளியில் சொல்லிவிட்டோம் என்றால் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இவர்கள் செய்ததற்கு இதுவெல்லாம் தேவைதான், இவர்கள் அவர்களுக்கு செய்த கஷ்டங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் தேவைதான் என்று சொல்லியே இவர்களை அதிகமாக காயத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு காயத்தை நாமும் அனுபவிக்க கூடாது என்று சொல்லித்தான் இவர்கள் எல்லாவற்றையும் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுற்றியிருந்து பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் இவர்கள் நன்றாக இருப்பது போல தோன்றும். சுற்றியிருந்து பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் இவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றும். இதையெல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிதலுக்குள் கொண்டு வர வேண்டும். உனக்காக இந்த கருப்பன் உன்னை தொடர்கின்ற நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது என்பதில் நீ தெளிவோடு இருந்து விட்டால் அது போதும். என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் இந்த வாழ்க்கையை தேடி நீ அடையக்கூடிய உன்னுடைய ஒவ்வொரு லட்சியங்களிலும் முன்னின்று உன்னை வெளிக்காட்டும் என்பதனை மறந்து விடாதே. எதிரிகள் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் தெய்வத்திடமிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் அவர்கள் என்ன பாவங்களை செய்கிறார்கள் என்பதனை பொறுத்து அவர்களுக்குரிய தண்டனைகள் மாறுபடும். அதாவது நீ செய்கின்ற பாவம் அதிகமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் தெய்வத்தின் பிடியில் சிக்க வேண்டிய நிலைமை கட்டாயம் உண்டு. அதே நேரம் ஏதோ ஒரு சிறு சிறு தவறுகளை மட்டுமே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தெய்வம் அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும், அவர்களுக்கு வழிகளை உருவாக்கி கொடுக்கும். இதிலிருந்து அவர்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்க அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கும். இதையெல்லாம் புரிந்து கொண்டோமானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் இவர்களுக்கான சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த கருப்பன் உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மன நிம்மதியோடு நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கான அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒரு எதிரியும் துரோகியும் இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி இருந்து நிம்மதியோடு இருக்கிறார்கள் என்றால் அது உண்மை அல்ல. உனக்கு தெரியும் அல்லவா இவர்கள் நமக்கு செய்த பாவங்கள் எத்தனை என்று. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை தெய்வம் நிம்மதியாக இருக்க விட்டு விடுமா? அவர்களை தெய்வம் சந்தோஷமாகத்தான் இருக்க விட்டு விடுமா? செய்த பாவத்திற்கும் செய்த துரோகத்திற்கும் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும். தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான துன்பங்களை நிச்சயமாக இவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தவிர்த்து உன்னை சூழ்ந்து நின்று இவர்கள் சொல்லிய ஒவ்வொரு விஷயங்களும் இன்று அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் உனக்கு காயங்களை கொடுத்துவிட அதிகமாக துணிந்தார்களோ இப்பொழுது அந்த காயங்களையும் துன்பங்களையும் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவென்றாலுமே நாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நமக்கு பல விஷயங்கள் நடக்க தொடங்கி இருக்கின்றது. என்ன நடந்தாலுமே இதைவிட சிறப்பான மாறுதல்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க தொடங்கி இருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ ஆசைப்படுவது அத்தனையும் உனக்கு
மிகச்சரியான புரிதலை நல்லபடியாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுது நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்து இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் தெய்வத்தின் பார்வையில் நாம் இருக்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ மாற்றிக்கொண்டால் அது போதும். நான் எந்த நேரமும் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் உனக்குரிய மாறுதல்களை கொடுத்து வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் உனக்காக நான் எப்பொழுதுமே சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதற்காகவும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ தெளிவுபட புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாமுமே நீ கவனமாக உணர வேண்டும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ நிறைவாக உணர வேண்டும். இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்களுக்கு நிச்சயமாக இந்த கருப்பன் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னை சூழ்ந்து நின்ற துன்பங்களுக்கெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவுபட உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. இனி எதையும் செய்யக்கூடிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான மாறுதல்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் உனக்கு அத்தனையிலும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் காலம். நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபட உணர்த்தும் காலம் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் முதல் உனக்கு எல்லாவற்றிலுமே சரியான விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது வரக்கூடிய சோதனைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை அனுபவித்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உன்னை மெருகேற்றும், உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கை அழகுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதற்காக நீ கலக்கம் கொண்டு ஏங்கி தவிக்கிறாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாததாக மாறப்போகின்ற நேரமும் வந்துவிட்டது. எந்த இடத்திலுமே நாம் நினைத்தது போலல்ல. துரோகங்களும் எதிரிகளும் இங்கு அவ்வளவு காலம் நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியாது. அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் துன்பங்களும் வேதனைகளும் என்னவென்று நாம் நிச்சயமாக பார்க்கத்தான் வேண்டும். சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் சுற்றி நடக்கின்ற சூழ்நிலைகளையும் என்னவென்று நாம் கவனிக்கத்தான் வேண்டும். உனக்காக நான் இருக்கும் பொழுது, உன்னை நான் தொடரும் பொழுது அந்த இடங்களில் நீ இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்களை நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எவ்வளவோ வேதனைகளை தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை நடத்துகின்ற அற்புதங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவுபட உணர வேண்டும். எந்த இடத்திலும் எப்பேற்பட்ட விஷயங்களையும் என் பிள்ளை கவனித்து நீ வாழ வேண்டும். கருப்பன் முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல துணிந்துவிட்ட இந்த நேரம் இனி எதற்காகவும் கலங்காதே. அவர்கள் நன்றாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தோடு இருக்கிறார்களே தவிர அவர்கள் வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளும் படுகின்ற கஷ்டங்கள், அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எதிலும் வெற்றி கிடைக்காமல் அவர்கள் படுகின்ற வேதனை, அவர்களை சூழ்ந்து வந்து அவர்களுக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற வேதனைகள் என்று ஒவ்வொன்றிலும் பலவிதமான துன்பங்களை இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு தெரிந்தால் போதுமல்லவா, நீ உடனடியாக என்ன சொல்வாய்? நமக்கு செய்த பாவத்திற்கு தானே இவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று. அப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிடக் கூடாது என்றுதான் உனக்கு தெரியாமலேயே இவர்கள் எல்லாவற்றையும் மறைக்கிறார்கள். உனக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு விஷயங்களையும் மறைத்து நடிக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் அத்தனை ஆச்சரியங்களையும் நடத்தி கொடுக்கும். இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றிலும் நீ படுகின்ற எல்லாமும் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. இனி எப்பொழுதும் எதையும் தொலைக்காமல் இரு.
உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்குரிய ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலும் உனக்கு இந்த கருப்பன் இருக்கில் இவர்களுக்கு யார் இருக்கிறார்கள்? செய்த பாவத்தின் வினை மட்டுமே அவர்களை தொடர்கிறது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.